திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பாடல் திருவேற்காடு. வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். ஒல்லித்துள்ள கதிக்காம் இவனொலி வெள்ளியானுரை வேற்காடு. ஒல்லித்துள்ள கதிக்காம் இவனொலி வெள்ளியான் உரை வேற்காடு. உள்ளியார் உள்ளியார் உயர்ந்தாரும் உலகினில் உள்ளியார் உயர்ந்தார் உலகினில் தெல்லியாரவர் தேவரே தெல்லியாரவர் தேவரே. ஒல்லி துள்ள கதிக்காம் இவனொல்லி வெள்ளியான் உரை வேற்காடு. உள்ளி யார் உயர்ந்தார் உலகினில் தெல்லியார் தேவரே தெல்லியார் அவர் தேவரே. மிகவும் சிறந்த மெய்ப்பொருளை அன்போடு எண்ணினால் அவ்வெண்ணம் நற்கதிக்கு வாயிலாம். அதான் ஒல்லி துள்ளு கதிக்காம் இவனொலி. அத்தகைய மெய்ப்பொருளாய் வெண்மையான ஒளி வடிவனாய் திருவேற்காட்டில் எழுந்தருளியுள்ள இவ்விறைவனை நினைத்தவர்கள் இவ்வுலகில் உயர்ந்தவர் ஆவர். அவனை கண்டு தெளிந்த அவர்கள் தேவர்கள் ஆவார்கள். அதான் இவ்வுலகினில் தெல்லியாரவர் தேவரே அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த பாடலில் ஒல்லி துள்ளி ஒல்லிது உள்ள ஒல்லிதுன்னா உயர்ந்த பொருளை, அதான் உயர்ந்த பொருளை நம்ம விருப்பமோடு இது பண்ணோம்னா உள்ள உயர்ந்த ஒல்லிது உயர்ந்த பொருள். அந்த உயர்ந்த பொருளை உள்ள உள்ளனா எண்ணெய். அந்த உயர்ந்த பொருளை நம்ம எண்ணினால் உள்ளம் உயிருமாம் உள்ளியார் எண்ணியவர்கள். அப்படி எண்ணியவர்கள் என்ன உயர்ந்த நிலையை அடைவார்கள் அப்படிங்கன்னு அழகாக சொல்லியிருக்காங்க. விண்டமாம் பொழில் சூழ்திரு வேற்காடு கண்டு நம்பன் கடல் பேணி. விண்டமாம் பொழில் சூழ்திரு வேற்காடு கண்டு நம்பன் கடல் பேணி. சண்பை ஞான சம்பந்தன செந்தமிழ் சண்பை ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு பாட குணமாமே. சண்பை ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு பாட குணமாமே. விரிந்த மலர்களுடைய மாஞ்சோலைகள் சூழ்ந்த திருவேற்காடை அடைந்து அங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் திருவிடுகளை பரவி சீர்காழி பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் உரைத்த இந்த பதிக செந்தமிழ் கொண்டு பாடி போற்றுவோர்க்கு நன்மைகள் விளையும். அதான் சண்பை ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு பாட குணமாமே. யாருக்கு? விண்ட மாம்பொழில் சூழ்திரு வேற்காடு கண்டு நம்பன் கடல் பேணி. அதான் விண்ட மாம்பொழில் சூழ்திரு வேற்காடு. மாம்பொழில் விண்ட மாம்பொழில் விரிந்த மலர்களை உடைய மாஞ்சோலைகள் சூழ்ந்த திருவேற்காட்டை அடைந்து அங்கு எழுந்துள்ள இறைவன் திருவிழை பரவி நம்ம சண்பை ஞான சம்பந்தன் சொல்லிய இந்த பாட்டை பாடியவர்களுக்கு நன்மைகள் விளையுமே அப்படின்னு சொல்லியிருக்கார்.
இந்த தலத்தை பற்றி பார்ப்போமானால் திருவேற்காடு இது தொண்டை நாட்டு தலம், சென்னையை சேர்ந்த தலம். சென்னையிலிருந்து நகர பேருந்துகள் பல உள்ளன. இங்கு வேல் தல விருட்சமாதலின், தல விருட்சமே வேளா, வேல் தல விருட்சமாதலின் இந்த பெயர் வந்து அதனால தான் திருவேற்காடு, திருவேற்காடு இப்பெயர் எழுதியது. இங்குள்ள இறைவன் அகத்தியருக்கு மணக்கோலம் காட்டி அருளினார். இங்குள்ள இறைவன் அகத்தியருக்கு திருமணக்கோலம் காட்டி அருளினார். சுப்பிரமணியர் சூரசம்ஹாரத்தின் பின் பூசித்த தலம். சுப்பிரமணியர் வந்து சூரசம்ஹாரம் நடத்திட்டு வந்து அதுக்கு பின் பூஜித்த தலம் இந்த தலம். இறைவனோட பெயர் வந்து வேர்க்காட்டுநாதர், வேதபுரீஸ்வரர். இறைவின் பெயர் வந்து வேர்க்கண்ணி அம்மை. அவர் வேர்க்காட்டுநாதர், இவங்க வேர்க்கண்ணி அம்மை. தீர்த்தம்னு பார்த்தோம்னா வேலாயுத தீர்த்தம், விருட்சம் வேல். கருமாரியம்மன் கோயில் பிரசித்தமானது. இந்த திருவேற்காடில் இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தமானது. ஆக இந்த திருவேற்காடு போனால் இந்த 2 தலங்களையும் தரிசித்து அந்த எம்பெருமானுடைய அருள் பெற்று உயருமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் உங்கள் அன்பு நலம்பாடு. திருச்சிற்றம்பலம்.